வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான தேங்காய் மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 3 தக்காளி, 4-5 காஞ்ச மிளகா வேக போட்டு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1½ ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சா போதும். இப்போது தேங்காயில் நான் பன்னீர் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இப்போது இந்த பன்னீரை கரைச்சி வச்ச அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஏற்கனவே வேக வச்ச தக்காளியை தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச காஞ்ச மிளகா, ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது கடாயில் ஆயில் காய வச்சுருக்கேன். ஆயில் காஞ்சதும் கலந்து வச்ச அந்த பன்னீரை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒட்டிக்கும். அடுப்பை மீடியமாக வச்சு இந்த மாதிரி நல்லா செவந்ததும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் அந்த ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு, நான் சாஸெல்லாம் எதுவும் சேர்க்கலை, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன்ல தக்காளி, காஞ்ச மிளகா, வெல்லம், அதை தான் சேர்க்க போகிறேன். இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டு, ஏற்கனவே வெந்ததுனால பச்சை வடையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நல்லா சுண்டி வந்தால் போதும். இப்போது நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பன்னீர் பொரிக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டி விடலாம். இப்போது நல்லா திக்காக வந்துடுச்சு. ஏற்கனவே பொரித்து வச்ச தேங்காய் பன்னீர் பீஸ்களை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான தேங்காய் பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.